தமிழ் மொழியின் சிறப்பு. வே என்றால் மறை, அதாவது மறைத்து வைத்தல் என்று பொருள். தாவர வேரானது மண்ணுக்குள் மறைந்து கிடைப்பதாலேயே அது வேர் எனப்பட்டது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவன் வேடன் எனப்பட்டான். வேட்டை என்ற சொல்லும் அப்படித்தான் வந்தது. சுடுநீரில் மூழ்கியிட்டு துணி கொண்டு முகத்தை மூடி முகநு நோய் போக்கும் நிகழ்வு வேது பிடித்தல் எனப்பட்டது. பெண்ணின் அடற்கூந்தல் அவள் முழு உடலையும் கவிழ்த்து மறைப்பதால் சங்க இலக்கியங்களில் வேய்குழல் எனப்பட்டது. உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பதால் வேட்டை எனப்பட்டது. நிஜ முகத்தை மறைத்து இருப்பதாலேயே நடிகர்கள் வேடம் போடுவதாக சொல்கிறோம். சுற்றி மறைத்து பாதுகாப்பதால் வேடன் எனப்பட்டான். விரைவாக செல்வதால் வேகமானது. கசப்பு வெளியே தெரியாமல் இருப்பதால் வேம்பு எனப்பட்டது. வே என்றால் மறை என்பது பொருள். மறை 4 வகைப்படும். ரிக்வேதம், சாமவேதம், அதிர்வன வேதம், யசிர்வேதம். ஒரு சொல் பல பொருள் பற்றி அறிவோம். பாட்டு, கவி, கவிதை, செய்யுள், பாடல், கீதம். விருப்பம், ஆசை, அவா, பற்று, வேட்கை. அன்பு, பாசம், நேசம், கருணை, காதல், இரக்கம், வீரம். திங்கள், மதி, பிறை, நிலா, அம்புலி, வான்மதி. வெளிச்சம், சுடர், கதிர், தீபம், ஜோதி, பிரகாசம். என்பதின் பொருள் ஏடு,